Welcome. This is Radio Pras. வரவிருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு நாடகம் என்று நாடகத்தின் பெயர் சின்ன நாடகம்தான். நாடகத்தின் பெயர் முயல். முயல் என்கிற பேரில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருந்தார். நான் அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதனால் இந்த முயலும் போட்டேன்னா ரெண்டும் அதே பேரில் இருக்க முடியாது. ஸோ நான் அதனால் இது சேவ் பண்ணும்போது முயல் அப்படின்னு ப்ராக்கெட்டில் நாடகம் அந்த மாதிரி ஏதாவது எழுத போகிறேன். ஸோ அதனால் முயல். சுஜாதா. உலக பிரசித்தி பெற்ற டெலிவிஷன் நாடகங்களில் ஒன்றான ராபிட் ட்ராப் என்கிற ஜேபி மில்லரின் நாடகத்தை ஒட்டி எழுதப்பட்டது இந்த நாடகம். ஒரு நவீன அலுவலகம். தாரா ஒரு ஃபைல் கேபினெட்டில் ஃபைலை தேடுகிறாள். அருகே சந்திரசேகரின் ஆஃபீஸ் அறை, பக்கத்தில் வாட்டர் கூலர் மற்றும் ஒரு நவீன கான்ட்ராக்ட் அலுவலகத்தின் அடையாளங்கள், டிராஃப்டிங் போர்டு, கணிப்பொறி மானிட்டர்கள். தாராவுக்கு ஒரு 22 வயது, வசீகரமான பெண். அவளுக்கு இந்த வேலை போனால் கவலை இல்லை. வேறு அலுவலகங்களில் சுலபமாக வேலை கிடைக்கும். சந்திரசேகர் கம்பெனியின் சொந்தக்காரன். வயது சுமார் 45. அவசரத்தில் எப்போதும் எதையாவது அடைந்தே தீர வேண்டிய பரபரப்பில் உள்ள டைப் ஏ பர்சனாலிட்டி அவன். அவனுக்கு பிரச்சனைகள் பிடிக்கும், டென்ஷன் பிடிக்கும். சந்திரசேகர் தன் அறை கதவை திறந்து வெளிவருகிறான். என்ன தாரா, ஃபைல் கிடச்சிதா? எங்கே போகிறான் இந்த தாமோதர்? மிஸ்டர் தாமோதர் 15 நாள் வெக்கேஷனில் போயிருக்கார் சார். நீங்கள் தானே அனுப்பிச்சிங்க? அனுப்பிச்சேன். சரி, இப்போ இந்த நிமிஷம் வேணுமே. இந்த கான்ட்ராக்ட் இப்போ தொலைஞ்சது பாரு. தாமோதர் எந்த ஊருக்கு போயிருக்கான்? தெரியல சார், ஃபேமிலியோடு போகிறதா சொன்னார். சே, தாமு எங்கேப்பா போயிட்ட இந்த சமயத்தில் பார்த்து? வெயிட் மினிட், ஊருக்கு போய் எனக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு அனுப்பிச்சிருந்தால, எங்கே அது? உங்கள் மேசையில் தான் இருக்கணும் சார். எதுக்கு? அதில் தபால் முத்திரை இருக்குமே, பிடிச்சி வரவழைக்கலாமே. சார் வேண்டாம் சார், ரொம்ப வருஷம் கழித்து தாமோதர் வெக்கேஷனில் போயிருக்காரு. 15 நாளைக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணலைன்னா வாக்கு கொடுத்துருக்கீங்க, ஒரு நாள் கூட ஆகலை. சந்திரசேகர் கவனிக்காமல் தன் மேசையில் தேடி, தோ பார் கிடச்சிருச்சு. இதான். திருப்பி பார்த்து, நல்ல வேளை முத்திரை பளிச்சுன்னு விழுந்திருக்கு. மேசை மேலே உட்காந்து ஃபோனை எடுத்து, வனிதா டியர், தமிழ் கூறும் நல்லுலகில் பூங்காடுன்னு ஒரு கிராமம் இருக்குது. அதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. எஸ்டிடி இருக்கான்னு பாரு. அந்த கிராமத்துக்கு நம்ம தாமோதர் ஃபேமிலியோடு போயிருக்கான். போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கோ இல்லை மாட்டு ஆஸ்பத்திரிக்கோ ஃபோன் போட்டு தாமு உடனே அடுத்த பஸ் பிடிச்சி வர சொல்லு. நாளைக்கு காலையில் என்ன செய்வியோ இது செய்வியோ தாமு ஆஃபீஸில் இருந்தாலும் தகவல் கொடுத்துரு. தாரா அவரையே பார்த்து கொண்டிருந்தவள், சார் இது நல்லா இல்லை நீங்கள் செய்கிறது. சந்திரசேகர் ஃபோனை வைத்து விட்டு, பிஸ்னஸில் முன்னுக்கு வரணுன்னா லீவு, பொண்டாட்டி, குழந்தை, குட்டி, சொந்த கிராமம் எல்லாம் 2ஆம் பட்சம். தாரா முறைக்கிறாள். காட்சி மாற்றம். பூங்காடு கிராமம். மலையடிவாரத்திலிருந்து சுற்றிலும் சோலை போல இடம். தாமோதர் வயது 40. அவனை பார்த்தாலே இவன் ஒரு அலுவலக அடிமை என்று சொல்லிவிடலாம். ஏறத்தாழ 20 வருஷ ஆஃபீஸ் உத்தியோகத்தின் அலுப்பு கண்களிலும் லேசான நரையிலும் அடிபணிந்து பழகிவிட்ட தோற்றத்திலும் கூன் முதுகிலும் தெரிகிறது. அவன் மகன் சிறுவன் சைலேஷுடன் ஒரு புதரில் இலைகளை போட்டு மறைக்கிறார்கள். தாமோதர் கையை தூசு தட்டி கொள்ள, சைலேஷ் வயது 7, துடிப்புள்ள பையன். அப்பாவுடன் கடைசியில் தனியாக மலையடிவாரத்து கிராமத்துக்கு வந்ததில் மிகுந்த சந்தோஷம். சைலேஷ், முயல் சிக்கிக்குமாப்பா? நிச்சயம்டாக்கண்ணா. எப்படிப்பா விழும்? அதுக்கு வலிக்காதா? அது இதை ஏதோ பொந்துன்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போகிறப்போ டமுக்குன்னு ஒரு ட்ராப் டோர் விழுந்து உள்ளே மாட்டிக்கும். ஆனால் இலை பஞ்சு எல்லாம் மெத்துன்னு போட்டிருக்குமில்ல, அதனால் வலிக்காது. அம்மாவை காணோம்னு அழுமா? அதெல்லாம் இல்லை, என்ன கொஞ்சம் பயந்துக்கும், மூத்திரம் போகும், புழுக்க போடும். அது கூட விளையாடிட்டு காலையில் விட்டுருவோம் இல்லை? நிச்சயம். அதை நான் மெட்ராஸ்க்கு எடுத்து போக மாட்டோம். அது என்ன சாப்பிடும்? இலை, தழை, பிஸ்கட் சாப்பிட்டுமா? கேட்டு பார்க்குறேனே. திறந்து விட்டு அது வீட்டுக்கு போகிற வழி தெரியுமா? நிச்சயம். வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லும், அம்மா ஏதோ புதர் மாதிரி இருந்தது, உள்ள தேங்காய் பத்தை வச்சுருந்தது, ஆசைப்பட்டு கடிக்கலான்னு உள்ளே போனால் கதவு டப்புன்னு மூடிக்கிச்சு. அப்புறம் ஒரு பையனும் அவன் அப்பாவும் என்னை கூட்டிக்கிட்டு போய் அன்பா ஒரு நாள் வச்சுக்கிட்டு விடுதலை கொடுத்துட்டாங்க. அப்பா, நாம் இந்த மாதிரி வருஷம் வெக்கேஷன் வரலாமே? நிச்சயம் கண்ணா. ஒவ்வொரு வருஷம் இனிமேல் நான் என் பாஸ் சந்திரசேகர்கிட்ட லீவு சொல்லிடுறேன். கம்பெனிக்கு
19 வருஷமாக உழைச்சதுக்கு லீவ் கொடுத்தே ஆகணும். வா, கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு உங்கள் அம்மா என்ன செய்கிறான்னு பார்க்கலாம். தடவை நிச்சயமாகவே பசிக்குது. ஆஃபீஸில் காஃபியை குடிச்சு பசின்னா என்னங்கிறதே மறந்து போயிடுச்சோ. காட்சி மாற்றம். தாமோதர், அவன் மனைவி ரேவதி, சைலேஷ் மூவரும் தங்கியிருக்கும் பூங்குளம் டிராவலர்ஸ் பங்களா. ரேவதிக்கு 32 வயது. இல்வாழ்க்கையில் சற்றே களைப்புற்ற தோற்றம். தலைமையில் சரியாக படிய வாரப்படாமல் புடவை கசங்கியிருந்தது. ரேவதி ஸ்டவ் மேலிருந்து இட்லி பானையிலிருந்து ஆவி பறக்க இட்லி எடுக்கிறாள். டார்லிங், அன்பே, உள்ளே மகனுடன் நுழைய, என்ன நேரம்? அம்மா, அப்பா எனக்கு ஒரு முயல் பிடிச்சி தர ஏற்பாடு செய்திருக்காரு. முயலா? ஆமாம். முயல், ராபிட் குழி முயல், கர்கோஷ். விளையாடிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம், அது அம்மா கவலைப்படும். இட்லி பூ போல பிறக்கும். இட்லி எடுத்து சாப்பிட முதல்ல கையெலும்பிக்குங்க. இங்கே எதுவும் இன்ஃபெக்ஷன் வராது ரேவதி. மலையடி வாரம், பசுமையான காடு, தெளிந்த நீர். முயல், அதுக்கு பேர் என்ன வைக்கலாம்ப்பா? உங்கள் அப்பா பேரே வச்சிட போகிறது. அவர் ஆஃபீஸில் ஒரு முயல் தானே? தட்ஸ் நாட் ஃபன்னி. ராவும் மஜும்தாரும் வருஷம் இந்த மாதிரி வெக்கேஷன் போகிறாங்க. டார்ஜிலிங்கு, சிம்லான்னு. நீங்கள் மட்டும் பூங்காடுன்னு ஒரு படு கிராமத்துக்கு. கமான், இந்த இடம் அமைதியாக இருக்குன்னு நீ தானே வரதை ஒத்துக்கிட்ட. எனக்கு எந்த காடாக இருந்தாலும் பட்டணத்தை விட்டு வெளியே வந்தால் போதும்னு, அந்த 8 அடிக்கு 8 அடி சமயக்கட்டை விட்டு வெளியே வந்தால் போதும்னு ஒப்புக்கிட்டேன். ராவும் மஜும்தாரும் வருஷம் இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன் வாங்கிக்கிறாங்க. எனக்கு தான் சந்துரு ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. 2 வருஷமாக அதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறது ஒருத்தர், ப்ரொமோஷன் வாங்குறது ஒருத்தர். உங்கள் பாஸ் சந்துரு நல்லவர் தான், உங்களை எடை போட்டு வச்சுருக்காரு. எங்கேயாவது பக்கத்து தொத்தல் கிராமத்தில் 4 நாளைக்கு அனுப்பிச்சி வச்சு வெக்கேஷன் கதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வருஷம் பூரா வேலை வாங்குறது. போன தடவை கொடைக்கானல் போயிருந்தோமே. எப்போ அது? 4 வருஷம் முன்னால். அங்கேயும் தினம் காலையில் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நிலவரம் தெரிஞ்சுக்கணும். ஏதாவதுனா உடனே ஓட. இப்போ அந்த பேச்சே இல்லை. நாம் இந்த ஊருக்கு வந்திருக்கிறது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. ரொம்ப ஆஃபீஸ் அக்கப்போர் பேச ஆரம்பிச்சிட்டே. எல்லாம் நீங்கள் சொல்லித்தான். ராவி மஜும்தார் இந்த கருப்பா சிவப்பான்னு கூட எனக்கு தெரியாது. ரேவதி, உன் மாதிரி இல்லை நீயே. சைலேஷ் டிராயிங் புத்தகத்தை கொண்டு வந்து காட்டி, அப்பா, அந்த முயல் இந்த மாதிரி தானே இருக்கும். ஆமாண்டா கண்ணு, என்ன அழகாக வரையறான் பாரு. திஸ் பாய் இஸ் பிரில்லியன்ட். ஐஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வைக்கணும். சைலேஷே, நீ பெரியவன் ஆனதும் என்னவா இருப்ப? ஜூவில் வேலை வாங்கி கொடுத்துங்கப்பா, நிறைய முயல் இருக்கும். தாமு மனைவியை பார்த்து சிரிக்க அவள் சிரிப்பதில்லை. என்னே, சிரிக்கிறதுக்கே மறந்துட்டியா? கல்யாணம் ஆன புதுசில் மணி என்னன்னு கேட்டாலே சிரிப்பிய. உன்னை நான் தோளில் அணைச்சிக்கிறப்போ இது போதும், எனக்கு எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லுவிய. இப்போ அப்படி சொல்ல தோணலைங்க. வாசல் பக்கம் ஒரு தபால்காரர் வருகிறார். ஐயா, யாரும் இருக்கீங்களா? யாருங்க? நீங்கள் தான் தாமோதருங்களா? ஆமாம். உங்களுக்கு தபால் ஆஃபீஸில் ஒரு மெசேஜ் வந்திருக்கே. எனக்கா? நாம் இங்கே வந்திருக்கிறது யாருக்கும் தெரியாது. போஸ்ட் ஆஃபீஸு சென்னையிலேருந்து ஃபோன் வந்துருச்சுங்க. தாமோதரன் ஒருத்தர் மனைவி மகளோட இந்த கிராமத்து விடுமுறைக்கு வந்திருக்காங்களா? உங்கள் மனைவி மகன் வந்திருக்காங்களா? ஆமாம். அப்போது நீங்கள் தான் சந்திரசேகரன் ஒருத்தர் இருந்து மெசேஜ் வந்திருக்கு. தாமு மனைவியை பார்க்க, என்னங்க மெசேஜு? ஏதோ உங்கள் ஆஃபீஸில் அர்ஜென்ட்டான காரியமாக உடனே புறப்பட்டு வரணுமா? கிருஷ்ணசாமிங்கிறவர் என்னன்னு சொன்னார்? காலை 8 மணிக்கு அங்கே இருக்கணுமா? தேங்க்ஸ். இந்தாங்க, காஃபி சாப்பிடுங்க. பணம் கொடுக்குறான். அவன் செல்ல. ஆமாம், வரேங்க. ரேவதி சிந்தனையில் கவனிப்பதில்லை. தாமு, அவன் போயிட்டு வரேங்கிறான். சரிப்பா. நான் சந்திர விட்டு இங்கே வர்றதை சொல்லவே இல்லையே. இந்த மாதிரி தொந்தரவு வரும்னுட்டு தான். நிச்சயம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. எப்போவும் உங்களுக்கு ஆஃபீஸ் மேலே தான் அக்கறை. இல்லை ரேவதி, காட் ப்ராமிஸ் சொல்லலை. அவருக்கு ஒரு பர்த்டே கிரீட்டிங் அனுப்பிச்சிருந்தேனே, அதில் கூட ஊர் பேரை சொல்லலையே. உங்கள் சந்திரவை தெரியாதா? தபால் முத்திரை பார்த்துருப்பாரு. நான் யோசிக்கவே இல்லையே. பாருங்கள், வேண்டாம், இப்போவே திரும்பி போக வேண்டாம். உங்கள் பையனை ஏமாத்தாதீங்க. ஒரு வாரத்தில் உங்கள் ஆஃபீஸ் ஒன்றும் மூழ்கி போயிடாது. நான் ரேவதியே, ஒவ்வொரு வருஷம் இதுதான். இந்த முறை வேண்டாம். ஒரு மாறுதலுக்கு தைரியமாக நான் லீவில் இருக்கேன், வரமாட்டேன்னு சொல்லிடுங்க. ஆனால் ரேவதியே, லீவுங்கிறது ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி தான்.
24 மணி நேரமும் யூ ஆர் அ கம்பெனி சர்வெண்ட்னு. கடந்த 8 வருஷத்தில் எத்தனை தடவை லீவுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? ஒரு தடவை. மஜும்தார் ராவும் வருஷம் போகிறாங்க. அப்படின்னா ஆஃபீஸ் தட்டு கிடக்கு. நீங்கள் இல்லாட்டி நின்று போயிடுமா? பார்க்கலாமே. நல்லா போனஸ் கொடுத்தாங்க தீபாவளிக்கு. மஜும்தாரும் ராவும் தான் போனஸ் வாங்கிட்டாங்க. அது ஸ்பெஷல் கேஸு. மெசேஜ் கிடைக்கலன்னு சொல்லிடுங்க. கிடச்சிருச்சுமா, எப்படி போய் சொல்கிறது? உங்கள் பையன் சந்தோஷத்துக்காவது ஒரு சின்ன பொய் சொல்ல மாட்டிங்களா? சைலேஷ் முயல் வரைந்து கொண்டிருக்கிறான். அதை இருவரும் பார்க்கிறார்கள். கம்பெனி விஸ்வாசம்னு ஒன்று இருக்குல்ல? விஸ்வாசம் இல்லை, அடிமைத்தனம். உங்கள் கம்பெனி உங்களை வேலைக்கு வாங்கிடுச்சா? சொல்லுங்கள். ப்ரமோஷன் டைம் இது ரேவதி. தாமோதர் கூப்பிட்ட உடனே வரக்கூடியவன் சந்துருவுக்கு நம்பிக்கை வரணும். அதுக்காக உங்களை அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களா? அதை சகிக்கணுமா? என்ன சாசனம் வாங்கிட்டாங்களா? பாரு ரேவதி, சின்ன விஷயத்த பெருசு பண்ணாத. பேரிங்டன் ஏதா கான்ட்ராக்டில் ஏதோ பெருசாக வந்திருக்கு. அந்த கான்ட்ராக்டை நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். அதுக்கு தான் அவசரமாக கூப்பிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். சந்துரு எனக்கு எத்தனை தடவை அவுட் ஆஃப் டர்ன் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காரு தெரியுமா? கம்பெனி ஃபைனான்ஷியல் பொசிஷன் என்னவாக இருந்தாலும் கொடுத்துருக்காரு. இந்த சமயத்தில் அவரை சப்போர்ட் பண்ணலைன்னா எப்படி? அதுவும் ப்ரமோஷன் வர்றப்பா. ப்ரமோஷன் இதை கழுதைக்கு கேரட் மாதிரி பயன்படுத்துகிறார். மஜும்தாருக்கும் உங்களுக்கும் ஜூனியர்னு நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க. அவனுக்கு எப்படி 2 ப்ரமோஷன்? அவன் வேறு டிபார்ட்மெண்ட் ரேவதி, மார்க்கெட்டிங்கு. அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு உங்கள் பாஸ்கிட்ட சண்டை போட்டு ப்ரமோஷன் வாங்க தைரியம் கிடையாது. என்ன சொல்கிற நீ? உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு தாழ்வு உணர்ச்சி. மஜும்தார் இவங்க எல்லாம் குவாலிஃபைடு, நீங்கள் டிப்ளமா, அதனால் எனக்கு தகுதி இல்லை, இருக்கிற வேலை போதும். வளராத, ரொம்ப வளர்ற நீ. உண்மையை சொல்கிறேன், உங்களுக்கு தைரியம் கிடையாது. அப்படியா? எனக்கு தைரியம் இல்லையா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? அடுத்த பஸ்ஸை பிடிச்சி மெட்ராஸ் போகிறோம், அவ்வளோதான். பேக்கப். நான் சொல்கிறது தான் இந்த குடும்பத்தில் சட்டம். வெக்கேஷன் கேன்சல், அவ்வளோதான். என் கேரியர் தான் முக்கியம். நான் வச்சது தான் சட்டம். எனக்கு தைரியம் இல்லை. உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட தான் தைரியம் காட்டுவீங்க. இப்போ என்ன, எல்லோரும் மெட்ராஸ் திரும்பி போகிறோமா? நாளைக்கு ஆஃபீஸ் போகிறீங்க, அவ்வளோதானே? சைலேஷ் உங்களை மன்னிக்கவே மாட்டான். எல்லாத்தையும் பேக் பண்ண புறப்பட தொடரும்.